தனி தமிழ்நாடு கோஷப்பட்ட நீ தேச துரோகி தானே, பிரிவினைவாதி தானே, அயோக்கியம் தானே. இல்ல இப்ப நாங்க தனிநாடு கேட்டா அந்த கோரிக்கையை மதிச்சு தரப்புறீங்களா? பதிவு பண்ணிக்க. இப்ப தனிநாடு கேட்கிறோங்கிறாரு ஐயா எச் ராஜா. தனிநாடு கோரிக்கை நாங்க வச்சா நீங்க கோரிக்கையை ஏற்று தரப்போறீங்களா? பக்கத்தில் இருக்க மாநிலத்தில் தண்ணி தர்றதுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு கொடுங்கன்னு அதையே அமைக்கல. தண்ணியே வாங்கி தராத நீங்க தன்னாட தர போறீங்க. இப்ப இங்க மாட்டுக்காக கோஷம் போட்டவன், ஹைட்ரோ கார்பனுக்காக போடுறவன் எல்லாம் தேச துரோகி, பிரிவினைவாதினா இல்ல கச்சத்தீவை திருப்பி எடுன்னு சொல்ற நாங்க என்னவாதி? கொடுத்ததான்னு சொல்ற நீங்க என்னவாதி? என் தாய் நிலத்துல ஒரு பகுதி பிரிச்சு என் இன மக்களை அழிச்சு ஒழிச்ச, இன்று வரை என் இன மக்களை, இந்த நாட்டின் குடிமக்களை சுட்டுக் கொண்டுகிட்டு இருக்கிற, வளைய பறிச்சு அடிச்சு சிறைப்படுத்தி சித்திரவதை செய்து படகை பறிச்சு அரசுடைமை ஆக்கிக் கொள்கிற இந்த நாட்டின் ஒரு எதிரான ஒரு நாட்டிற்கு நீ போர் பயிற்சி கொடுத்து, நீ அவனுக்கு ராணுவம் பயிற்சி கொடுத்து, போர்க்கப்பல் பரிசு கொடுத்து, அவனுக்கிட்ட என் நிலப்பரப்பை எடுத்து கச்சத்தீவை கொடுத்ததான்னு சொல்ற நீங்க பிரிவினைவாதி தேச துரோகியா? இல்ல அந்த நிலப்பரப்பை திருப்பி எடுத்து என் தாய் நிலத்தோட சேருங்க, இந்த நாட்டோட சேருங்க, அப்பதான் இந்த நாட்டின் குடிமக்கள், மீனவ மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் போராடுற நாங்க தேச துரோகியா? சீமான் கேட்கிறான், இந்தியா எனக்கு என்ன செய்தது? உண்மைதான், உன்னை பிடிச்சி இன்னும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போடாம இருக்கிறது தப்புதான். அவர் ஐயா சொல்றாரு இந்தியா என்ன செஞ்சிச்சுன்னு நான் கேட்டேன்ட்டு. இந்தியா இவர் நாடுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்தியா ஏன் நாடு? இந்தியா பாரத நாடு, பைந்தமிழர் நாடு. வாங்க ஒரே இடத்துல உட்காந்து ரெண்டு பேரும் வரலாற்றை பேசுவோம். நீங்க யாரு, நான் யாருன்னு பேசுவோம். இங்க இதுல யாரோட நிலப்பரப்புன்னு பேசுவோம். இது யாரு? இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரா இல்லையா? அதை பொதுவுடைமை தத்துவத்தின் பிதாமகன் ஐயா ஜோதிபாசு ஏற்கிறாரா இல்லையா? வாங்க நம்ம பேசுவோம். அப்ப இது யாரோட நாடுன்னு பார்ப்போம். என்னமோ நாங்க நம்ம தேங்காயை உடைச்சிட்டு ஒரு சில்லு எடுத்து கடிக்கிற மாதிரி போயிட்டு மொத்த தேங்காயும் என்னதுன்னு நான் சொல்றேன். இதுல நீங்க இந்தியா என்னை கைது செய்யாம விட்டு இருக்கிறதுன்னு சொல்றீங்க. தயவு செய்து கைது செய்யுங்கிறேன். என்னைய தயவு செய்து என்னை கைது செய்யுங்க. இதை விட நீங்க எனக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது. நீங்க கைது செஞ்சாலும் பாருங்களேன். அது ஏதோ ஒரு